நகரத்தின் புறநகரில் இருந்த ஒரு சின்ன ஊரில் கார்த்திக் என்ற இளைஞன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய அம்மா லட்சுமி பணக்கார பெண்மணியான சுஜாதாவின் வீட்டில் வேலை செய்தாள். அப்பா ஒரு சிறு கடையில் கூலி வேலை பார்த்தார். கார்த்திக்குக்கு எவ்வளவு தேடியும் சரியான வேலை கிடைக்கவில்லை. அவர்கள் வாழ்க்கை கடுமையான வறுமையில் சிக்கித் தவித்தது. ஒரு நாள் லட்சுமிக்கு அதிக காய்ச்சல் வந்துவிட்டது. அவளால் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூட முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் சுஜாதாவிடமிருந்து போன் வந்தது. ஏன் இன்று வேலைக்கு வரவில்லை என்று கடுமையாக கேட்டாள். லட்சுமி தன் உடல்நிலையை சொன்னதும், சரி, நான் வேறு யாரையாவது வைத்துக் கொள்கிறேன் என்று சுஜாதா சொல்லிவிட்டாள். பயந்து போன லட்சுமி, இல்லம்மா, என்னை வேலையை விட்டு நீக்காதீர்கள். சில நாட்களில் என் மகனையே உங்கள் வீட்டில் வேலைக்கு அனுப்புகிறேன் என்று கெஞ்சினாள். சுஜாதா சம்மதித்தாள். அப்படித்தான் கார்த்திக் அந்த வீட்டிற்கு வேலைக்குச் செல்லத் தொடங்கினான். ஆரம்பத்தில் அவனுக்கு வீட்டு வேலைகள் அவ்வளவாகத் தெரியாவிட்டாலும் நாளடைவில் பழகிக் கொண்டான். சமையலுக்கு உதவியாக நந்தினி என்ற இன்னொரு வேலைக்காரி இருந்தாள். அவள் மெதுவாக அவனுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாள். எல்லாம் ஒரு வழியாக நடந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு மதியம் சுஜாதா கார்த்திக்கை அழைத்து, எனக்கு முழங்காலில் ரொம்ப வலி, கொஞ்சம் மசாஜ் செய்துவிட முடியுமா என்று கேட்டாள். கார்த்திக்கால் மறுக்க முடியவில்லை. அவன் தயங்கித் தயங்கி, சரிம்மா என்றான். கார்த்திக் கிச்சனிலிருந்து எண்ணெய் எடுத்து வந்து சுஜாதாவின் முழங்கால்களை மெதுவாக மசாஜ் செய்யத் தொடங்கினான். அவள் சேலையை சற்று மேலே தூக்கிக் கொண்டாள். சற்று நேரத்தில், உன் கைகளில் ஏதோ மாயாஜாலம் இருக்கு கார்த்திக், ரொம்ப நிம்மதியாக இருக்கு என்றாள். கார்த்திக்குக்கு சற்று வினோதமாக இருந்தாலும் அமைதியாக வேலையைத் தொடர்ந்தான். சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் ஒரு நாள் மாலை அவனை அழைத்தாள். என் உடம்பு முழுக்க வலிக்குது, முழு உடலுக்கும் மசாஜ் செய்துவிடு, அதற்கு நான் தனியாக 2000 ரூபாய் தருகிறேன் என்றாள். பணம் அவசியமான கார்த்திக்கால் மறுக்க முடியவில்லை. அன்றிரவு அவளது அறைக்குச் சென்றான். அங்கு விளக்குகள் மங்கலாக இருந்தன. அந்த அறையில் ஒரு புதிய வாசனை பரவியிருந்தது. சுஜாதா, இந்த எண்ணெயை அறையெங்கும் தெளித்துவிடு என்று ஒரு சிறிய பாட்டிலை கொடுத்தாள். அந்த நறுமணம் கார்த்திக்கின் மனதையும் உடலையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கத் தொடங்கியது. மசாஜ் செய்யச் செய்ய சுஜாதாவின் செயல்கள் மாறத் தொடங்கின. அவள் அருகில் நெருங்கினாள். கார்த்திக்கின் மனதில் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் எச்சரிக்கையிலிருந்து வெளியேறும் திறன் அவனுக்கு இல்லாமல் போனது. அந்த இரவு முழுவதும் அந்த அறைக்குள் என்ன நடந்தது என்பது அவனை தூக்கி வாரி போட்டது. மறுநாள் காலை கண்விழித்தபோது சுஜாதா அவனருகில் இருந்ததைக் கண்டான். கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். வேகமாக எழுந்து ஆடைகளைச் சரிபார்த்து கொண்டு நேராக வீட்டிற்கு ஓடினான். வீட்டுக்குச் சென்றதும் கார்த்திக்கால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் வெளிரிப்போன முகத்துடன் தாயார் லட்சுமியின் முன் நின்றான். அம்மா, நான் இனி அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன் என்றான். லட்சுமி அதிர்ச்சியடைந்து, என்ன மகனே, உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள். முதலில் தயங்கினாலும் பின்னர் கார்த்திக் நடந்த அனைத்தையும் வெளிப்படையாகச் சொன்னான். கேட்டதும் லட்சுமி அதிர்ந்து போய் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர், இதை நான் நேரில் போய் கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். மறுநாள் காலை லட்சுமி நேராக சுஜாதாவின் வீட்டிற்குச் சென்றாள். என் மகனிடம் இப்படிச் செய்தது சரியா என்று கோபமாகக் கேட்டாள். சுஜாதாவின் முகத்தில் சோகம் தெரிந்தது. நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். பல வருடங்களாக நான் தனிமையில் இருந்தேன். என் உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதற்கு நானே பொறுப்பு, மன்னித்து விடுங்கள் என்று கண்களில் நீர் மல்கக் கையெடுத்துக் கும்பிட்டாள். லட்சுமிக்கு கோபத்தைத் தொடர மனம் வரவில்லை. அமைதியாக வீட்டுக்குத் திரும்பினாள். சில நாட்களுக்குப் பிறகு சுஜாதா நந்தினியை அழைத்து, கார்த்திக்கையும் அவன் அம்மாவையும் இங்கு அழைத்து வா, நான் அவர்களிடம் முக்கியமாகப் பேச வேண்டும் என்றாள். லட்சுமியும் கார்த்திகும் அங்கு வந்தனர். எல்லோர் முன்னிலையிலும் சுஜாதா தன் தவறை ஒப்புக்கொண்டாள். நான் என்னை முழுமையாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். நந்தினியை என் மகளாக கருதுகிறேன். அவளை கார்த்திக்குக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். மேலும் என்னுடைய வீடும் மற்ற சொத்துக்களும் கார்த்திக் மற்றும் நந்தினி இருவரின் பெயருக்கும் எழுதித் தருகிறேன் என்றாள் சுஜாதா. அந்த அறையில் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். லட்சுமி நந்தினியை பார்த்து, நீ என் மகனை திருமணம் செய்து கொள்ளத் தயாரா என்று கேட்டாள். நந்தினி வெட்கத்துடன் தலையசைத்தாள். சுஜாதாவின் செலவில் கார்த்திக் நந்தினி திருமணம் வெகு விமர்சையாக நடந்தேறியது. அந்த திருமணத்துக்குப் பிறகு சுஜாதா சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களது பெயருக்கு மாற்றி எழுதிக் கொடுத்தாள். 1 வருடம் கழித்து சுஜாதாவின் உடல்நிலை மோசமானது. இனி எனக்கு அதிக நாள் இல்லை என்று அவள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தாள். அவள் காலத்தில் தன்னை தவறாக பயன்படுத்திக் கொண்டாலும் இறுதியில் ஒரு நல்ல காரியத்தைச் செய்தாள். கார்த்திக் வேலைக்காரனாக இருந்த அதே வீடு இப்பொழுது அவன் சொந்த வீடாக மாறியிருந்தது. கார்த்திக்கின் குடும்பமும் நந்தினியின் குடும்பமும் இணைந்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கின. இந்த கதை கார்த்திக், நந்தினி, சுஜாதா ஆகியோரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிக்கலான நிகழ்வுகளை பதிவு செய்கிறது.
ஆரம்பத்தில் சுஜாதா செய்தது தவறுதான். அவள் தன் அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி ஒரு இளைஞனை நெருங்கினாள். ஆனால் அந்த தவறை அவள் உணர்ந்தாள். தனக்குள் நேர்ந்த தனிமையும் கணவனை இழந்த வலியும் அவளை தவறான பாதைக்கு இட்டுச் சென்றிருக்கலாம். ஆனால் மனிதர்கள் தவறு செய்வது இயற்கைதான். முக்கியமானது அந்த தவறிலிருந்து மீண்டு ஒரு நல்ல செயலைச் செய்வது. சுஜாதா தன் சொத்துக்களையெல்லாம் அவர்களுக்கு எழுதி கொடுத்தது மட்டுமின்றி ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி வைத்தாள். கார்த்திக் இன்று ஒரு வேலைக்காரனாக இல்லாமல் சொந்த வீட்டின் உரிமையாளனாக வாழ்கிறான். அவனுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது. நந்தினியும் அவனுக்கு நல்ல மனைவியாக இருந்து வருகிறாள். இந்த கதையின் உண்மையான நெறி என்ன? ஒருவர் தவறு செய்தாலும் அதை உணர்ந்து திருத்திக் கொண்டால் அவரது வாழ்க்கை ஒரு நல்ல முடிவை நோக்கிச் செல்லும். சில சமயங்களில் துன்பமான தொடக்கம் கூட நல்லெண்ணத்தாலும் மனமாற்றத்தாலும் சுகமான முடிவாக மாறும். இந்த கதையைப் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.